வணக்கம். நாடு முழுவதும் வெடிக்கக்கூடிய போராட்டங்கள், முக்கியமாக மாணவ போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்திரில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், அல்ல இப்போ நடக்கக்கூடிய ஜார்க்கண்ட் போராட்டமாக இருக்கட்டும். நாளைக்கு நாடு முழுவதும் எந்த மாநிலத்தில் இது போன்ற போராட்டம் நடந்தால் கூட ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படும். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் மற்றும் தான். ஆனால் இது போன்ற வார்த்தைகளை கூறக்கூடிய யூடியூபர்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், ஆளும் கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு பொய் நெரேட்டிவை செட் செய்து வருகிறார்கள். சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை கண்டுபிடிக்காமல், ஒரு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங்கை இல்லாமல் அனைத்தையுமே ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், ஒரு கிளர்க் வழியாக இந்த ஃபெயிலியர் நடந்துருச்சு, ஒரு பேப்பர் லீக் வழியாக இந்த ஃபெயிலியர் நடந்துருச்சு, எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது. டிமானிட்டைசேஷன் யாகம் இருக்கா? 8 மணிக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடுத்த 4 மணி நேரத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய 500,000 ரூபாய் நோட்டு இதற்கு மேல் செல்லாது என்று கூறினார். அதன்படி அது நடந்துருச்சு. ஆனால் இந்த நாட்டுக்கக்கூடிய அரசாங்கம் வெறும் 100 மார்க்குக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனை எந்த விதமான பேப்பர் லீக்கும் இல்லாமல் நடத்த முடியாமல் எப்படி தவிக்கிறது? எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு எக்ஸாமினேஷன் நடந்து முடிந்த பின்பு கூட 4 வருடம் 5 வருடம் 7 வருடம் வரை அதற்கான ரிசல்ட்டே வராமல் அதை தள்ளி போட்டு வருகிறது? எதற்காக? இந்த நாட்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்ல வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான எந்த விதமான மிஷனரியும் இந்த நாட்டு அரசாங்கங்கள் தயாரிக்கவில்லையா என்கிற அந்த கேள்வியை மிகவும் ஆழமாக இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேஷ் மாநிலம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேகன்சி, உத்தரப்பிரதேஷ் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, இவர்களுடைய வேகன்சி 3539 வேகன்சி டிஜிபி போஸ்டுக்காக வெளியிட்டார்கள். இதற்காக மாணவர்கள், கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஏழை விவசாயியுடைய மகன் மகள், அல்ல ஒரு கூலி தொழிலாளியுடைய மகன் மகள் அதற்கான ஒரு ஃபீஸை, ஒரு கட்டணத்தை கட்டி 8,60,000 மாணவர்கள் இந்த பரீட்சையில் கலந்து கொண்டார்கள். 2022ஆம் ஆண்டு, நாம் ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 4 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை இந்த வேலைக்கான ரிசல்ட்டே வெளிவரவில்லை, போஸ்ட்போண்ட் ஆக்கி கொண்டிருக்கிறது. இதை வைத்துதான் நீங்க பார்க்க வேண்டும் எந்த அளவில் இந்த நாட்டுக்கு கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் என்கிற இந்த வார்த்தையை, பொய் என்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். They all are lying. This is not a failure. This is not a government failure. It is a failure of the entire governance. 4 வருடம் வரை ஒரு பரீட்சைக்கான ரிசல்ட்டே வராமல், 4 வருடம் வரை அந்த பரீட்சை எழுதிய மாணவர்கள் வயதை கருதி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் இதற்கான அர்த்தத்தை எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு கோல்ட் எக்கனாமிக் சைக்காலஜி, ஒரு சைக்காலஜியாக எடுக்கப்பட்ட ஒரு வெப்பன், ஆயுதம். பவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் இன்விசிபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெக்ஸஸ். எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் என்று கூறுகிறீர்களோ அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதே கவர்மெண்ட் உங்களுக்கு எதிராக உருவாக்கிய ஒரு ஆயுதம்தான் தாமதம், டீலே என்கிற இந்த வார்த்தை. இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டில் மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க போறீர்கள் எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்களை, இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்ல எதிர்கட்சியாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே நசுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த 2 படங்களை பாருங்கள். ஜந்தர் மந்திரில் எடுக்கப்பட்ட படம், இது ஜார்க்கண்டில் எடுக்கப்பட்ட படம். ஜந்தர் மந்திரில் போலீசார்கள் நடத்திய தடியடி, அவர்கள் நடத்திய அந்த அடக்குமுறை அதே போன்றுதான் இங்கேயும் நடக்கிறது. இங்கே தடியடி நடக்கவில்லை என்றால் கூட மாணவர்களுக்கும் போலீஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பேரிகேட்டிங்கை பாருங்கள். முள்ளுக்கம்பியை போட்டு அந்த பேரிகேட்டிங்கை உருவாக்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாணவர்களா, தீவிரவாதிகளா? ஜந்தர் மந்திருக்கு வந்த மாணவர்கள் தீவிரவாதிகளா? கிடையாது. இந்த நாட்டு சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து பணத்தை இழந்து, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, காத்துக்கொண்டு பொறுமையை இழந்து இன்னைக்கு கேள்வி கேட்பதற்காக ரோட்டில் இறங்கிய அந்த மாணவர்கள். ராகுல் காந்தியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், நரேந்திர மோடியும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்ல நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அனைத்து நபர்களுமே புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை.
கடந்த 4-5 நாட்களாக இந்த வீடியோவை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து, எந்த நாட்டிலிருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த விஷயத்தை கீழே தெளிவாக எழுதி வருகிறீர்கள். இதனால் எங்களுடைய வீடியோ வியூஸ் அதிகரிக்கிறது. இதனால் எங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிகிறது, எங்கெல்லாம் எங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் என்று. இந்த வீடியோவிலும் அதே ஆக்டிவிட்டியை தொடங்குங்கள். எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள். ஓகே, இந்த டாக்டிக், அரசாங்கத்துடைய டாக்டிக் 3 பில்லரில் நிற்கிறது. ஒன்று, உங்களுடைய ஈகோவை க்ரஷ் செய்வது, உங்களுடைய அபிமானத்தை நசுக்குவது. 2வது, ஒரு கனவை காட்டி அந்த கனவிற்கான டாக்ஸ், எக்கனாமிக் டாக்ஸ், ஹோப் டாக்ஸ். 3வது, ஒரு சீக்ரெட் ப்ளூ பிரிண்டை அரசாங்கம் தயாரித்திருக்கிறது. இந்த ப்ளூ பிரிண்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டிற்கக்கூடிய சிஸ்டம் டெலிபரேட்லி ஒரு அன்எஜுகேட்டட் பவர்ஃபுல் மிஷனரியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாளைக்கு நீங்கள் ரோட்டில் இறங்கி கேள்விகளை கேட்கும்போது இதே அன்எஜுகேட்டட் படிக்காத நபர்களை இறக்கிவிட்டு உங்களை நசுக்கக்கூடிய, அடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருவார்கள். இது போலீஸாகவும் இருக்கலாம், இது குண்டர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மிஷனரி who are trained to control you. இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டை ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமியாக எடுத்து காட்டினார்கள். ஆனால் எந்த விதமான ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி? 2 ஃபைனான்ஷியல் பாயிண்ட்ஸ்களை நீங்கள் இதில் பார்க்க வேண்டும். முதல் பாயிண்ட், ஒரு எக்கனாமி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி, ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமி, வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு எக்கனாமி. இன்னொன்று, அதே எக்கனாமியை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக மாற்றியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். பல ஆயிரம் கோடி ரூபாயை இதே மாணவர்களுடைய பரீட்சையை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். இதை மிக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள்னா, கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு சைலண்ட், ஒரு டார்க் சாப்டரை இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் இந்தியன் எக்கனாமி வழியாக. இதை ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமியாக நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு ஜாப்லெஸ் எக்கனாமியாக தான் நீங்கள் பார்க்க முடியும். தொடக்கத்திலே நான் கூறியபடி 8,60,000 மாணவர்கள் வெறும் 3,500 வேலைவாய்ப்பிற்காக களமிறங்கினார்கள். அப்படி அந்த பரீட்சை எழுதி முடித்த உடனேயே அரசாங்கம் அதற்கான ரிசல்ட்டை அறிவித்து விட்டால் என்ன நடக்கும்? இந்த 8,60,000 மாணவர்கள் ரிவால்ட் செய்வார்கள். எதற்காக எங்களிடமிருந்து பணம் வாங்கினீர்கள், எதற்காக நீங்கள் வரிசையில் நிற்க வைத்தீர்கள், அந்த கோபம் வெளிவரும். ஆனால் இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கி ஜந்தர் மந்திரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யார்? இன்றைக்கி ஜார்க்கண்டில் நின்று போராடக்கூடிய மாணவர்கள் யார்? தமிழ்நாட்டில் சென்னையில் போராடிய மாணவர்கள் யார்? இது போன்ற மற்ற மாணவர்கள். இந்த அரசாங்கம் உருவாக்கிய அந்த இன்விசிபிள் வெப்பன், இண்டிவிஜுவல் வெப்பன், டீலே தான் இந்த நாட்டுடைய வெப்பனாக இருக்கிறது. அதாவது தாமதம். தாமதத்தை வெப்பனாக மாற்றிவிட்டார்கள். இந்த தாமதத்துடைய இன்னொரு பக்கத்தை பார்த்தீர்கள், உங்களுடைய ஈகோவை, உங்களுடைய சுயமரியாதையை கிரஷ் செய்வது தான் இந்த ஆயுதம். எப்படி? அதை நீங்கள் பாருங்கள். சாதாரணமான ஒரு டிமானடைசேஷனை ஒரு சில நொடிகளில் முடிவெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்த மோடி அரசாங்கம் 8 மணிக்கு வந்தார். அடுத்த 4 மணி நேரத்திற்குள்ள உங்கள் கையில் இருக்கக்கூடிய 1000-500 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது என்று கூறினார்கள். எவ்வளோ பெரிய முடிவு! ஒரு சில மணி நேரத்தில் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் அதே அரசாங்கத்தால் வெறும் 100 மார்க்குக்காக ஒரு பரீட்சை நடக்கிறது. அந்த பரீட்சையை கூட எந்த விதமான பேப்பர் லீக் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் முறையில் நடத்த முடியாத காரணம் என்ன? அப்படி நடத்தி முடிந்த அந்த பரீட்சைகளுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியாத காரணம் என்ன? எதற்காக இந்த தாமதம் தான் அந்த டிசைன். இதுதான் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய முதல் ஆயுதம். இந்த ஆயுதத்துடைய பெயர் ஈகோ கிரஷிங் மேட்ரிக்ஸ். இதை மிக ஆழமாக த ஹிந்து தன்னுடைய ஆர்டிக்கிளில் எழுதியிருக்கிறார்கள். ஜெனரேஷன் இஸ் வெயிட்டிங். த ஹிந்துவுடைய இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, 27 வயதான ரிஷப் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஷூட்டர். இவருடைய கனவு 2028ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்வது. 8x8 ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தன்னுடைய
பிராக்டிஸை மிக ஆழமாக செய்து வரக்கூடிய இந்த இளைஞர் எந்த விதத்திலுமே சப்போர்ட் கிடைக்கல. தன்னுடைய ஷூட்டிங் ப்ராக்டிஸுக்காக டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறார். மாதம் 4500 ரூபாய் இந்த இளைஞருக்கு கிடைக்கிறது. மே மாதம் 2023ஆம் ஆண்டு ரிஷப் யூபி SSSC வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸருக்கான ஒரு பரீட்சை எழுதுகிறார். 2023ஆம் ஆண்டு இன்னைக்கு அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களை சப்மிட் செய்து வெரிஃபிகேஷனால் நடந்ததுக்கு பின்பு கூட பாஸ் ஆகி தன் கையில் அந்த பாசிங் லெட்டர் இருந்த பின்பு கூட இவருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. டியூஷன் பார்த்து கொண்டிருக்கிறார். வெறும் மாதம் 4500 ரூபாய். தீபக் பட்டேல் வயது 24, ரெசிடென்ட் ஆஃப் காசிப்பூர். இதே த ஹிந்துடைய ஆர்டிக்கலில் வெளிவந்த விஷயம். ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு விவசாயி குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர். விவசாயி அந்த குடும்பத்துடைய ஒரு நாள் வருமானம் 400-500 ரூபாயை தாண்டாது. அதாவது மாதம் ஒரு 12,000 to 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த நபரும் ஒரு பரீட்சை எழுதி பாஸ் ஆன நபர் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடமாக இன்டர்நெட்டில் போய் ரீஃப்ரெஷ் செய்து என்னுடைய வேலை எப்போ கிடைக்கும் என்கிற அந்த கனவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 மாணவர்கள். இது சிஸ்டம் ஃபெயிலியரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரா? பரீட்சை எழுது பாஸ் ஆகிட்டார்கள். பரீட்சை எழுதும்போது 23 வயது. இன்னைக்கு காத்து கொண்டிருந்து 27 வயது ஆகிவிட்டது. எந்த விதமான பதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கிடைக்கவில்லை. திஸ் இஸ் வாட் யுவர் ஈகோ கிரஷிங். எப்படி ஒரு ஸ்டேட் லெவல் ஷூட்டர், இன்னொரு நபர் பரீட்சையில் படித்து பாஸ் ஆன நபர். இந்த 2 கேசஸ்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு நபர் டியூஷன் எடுத்து 4500 ரூபாய் அதையே பெரிய விஷயமாக பார்க்கிறார். இன்னொரு நபர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற கம்பெனியில் சேர்ந்து மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிப்பதை பெரிய விஷயமாக பார்க்கிறார். படித்த பட்டதாரிகள். இது அவர்களுடைய நிலை. ஜந்தர் மந்தராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே எடுத்து படிக்கக்கூடிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் ஈகோ கிரஷிங் மேட்ரிக்ஸ். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். 2வது, இந்த மாணவர்கள் அவர்கள் கையில் என்ன இருக்குது? அடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கையில் EVM இருக்கு, பட்டன் அமுக்கிறார்கள். 2024 எலெக்ஷனும் போது, ஜெனரல் எலெக்ஷனும் போது மாணவர்களுடைய கோபம் தான் வெடித்தது. அப்கி பார் 400 பார் என்று கூறிய அகங்காரம் பிடித்த ஒரு அரசியல் கட்சி, அவர்களை 240 சுருக்கிய நபர்கள் இதே நாட்டு மாணவர்கள். ஆனால் அதற்கு பின்பு என்ன? மறுபடியும் இந்த சிஸ்டம் பயந்து போனது. இந்த சிஸ்டம் பயத்தினால் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பையே உருவாக்கவும் முடியவில்லை, கொடுக்கவும் முடியவில்லை. பொலிட்டிக்கல் லாங்குவேஜில் இதை ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று கூறுவார்கள். ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி, அதையும் நீங்கள் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் டேட்டா வெளிவந்திருக்கிறது. ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த இந்த திட்டம் பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வழியாக நாட்டில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட டாப் கம்பெனிகள் அது அடுத்த 12 மாதங்கள் வரை இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நடத்துவார்களாம். மாதம் ஒரு 500 ரூபாய் ஸ்டைஃபனும் கிடைக்கும். அடுத்த 5 வருடத்தில் குறைஞ்சபட்சம் 1 கோடி மாணவர்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் இடம் கிடைக்கும் என்று கூறினார்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதியில் நாம் இருக்கிறோம். இதுவரை அரசாங்கம் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, குறைஞ்சபட்சம் வருஷத்திற்கு ஒரு 30 லட்சம் மாணவர்கள் இந்த 2 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் மாணவர்களுக்காவது இந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கணும், இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கிடைத்திருக்கணும். நடந்தது என்ன? வெறும் 26,000 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கிடைத்திருக்கிறது. 30 லட்சம் எங்க? வெறும் 26,000 எங்க? முதல் ரவுண்டில், முதல் சுற்றில் 8,000 மாணவர்கள், 2வது சுற்றில் 7,000 மாணவர்கள். அவ்வளவுதான். அவர்கள் ஒரு 16,000 மாணவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக ஏராளமான கேள்விகள் வந்தபோது 5,000 ரூபாய் ஸ்டைஃபனை ஏற்றி 9,000ஆக ஏற்றிவிட்டார்கள். இப்போ இன்னொரு 11,000 மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆக மொத்தம் கடந்த 2 வருடத்தில் வெறும் 26,000 மாணவர்கள். அரசாங்கம் எக்ஸ்பெக்ட் செய்தது என்ன? நடந்தது என்ன? இந்த 3 சுற்றுகளில் மட்டுமே 1,65,000க்கும் மேற்பட்ட ஆஃபர்ஸ் இருந்தது. அந்த ஆஃபர்ஸ்களை வைத்து அரசாங்கம் மொத்தமாக இல்லை, இந்த கம்பெனிகள் வழியாக உருவாக்கிய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மற்றும் வெறும்
26,068 மட்டுமே. வேர் இஸ் 30 lakh அண்ட் வேர் இஸ் 26,000. மீதம் இருக்கக்கூடிய 99 லட்சம் மாணவர்கள் அடுத்த 3 வருடம் வரை இன்டர்ன்ஷிப்பே கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இப்போ அரசாங்கத்துடைய மேத்தை நீங்கள் பாருங்கள். கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த 500 டாப் கம்பெனிஸ் அவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 70 லட்சம் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ், டெம்பரரி எம்ப்ளாயீஸ் எல்லாமே சேர்த்து. அடுத்த 5 வருடத்தில் அரசாங்கம் கூறியது என்ன? 1 கோடி மாணவர்களுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமே கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் இந்த ப்ரோக்ராம் வழியாக எத்தனையோ மாணவர்கள் இருக்கணும். வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் 15-20 லட்சம் மாணவர்களை இந்த கம்பெனிகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கத்துடைய இந்த மேத்தை சரிபார்க்க முடியும். அதாவது 500 கம்பெனிஸ்கள் 20 லட்சம் மாணவர்களை வருஷம் எடுத்தால் மட்டும்தான் அதை சரிபார்க்க முடியும். அப்போ என்ன, இந்த பிரைவேட் கம்பெனிஸ்கள் தர்மசாலாக்களா? அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் அரசாங்கத்தோட ஸ்கீமில் எதற்காக இன்வெஸ்ட் செய்வார்கள்? அரசாங்கம் ஏதோ அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கறதா கிடையாது. அப்போது அரசாங்கத்திற்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும், எங்களோட ஸ்கீம் ஃபெயில் ஆகிவிடும். இது பேப்பரில் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப அழகாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே இது ஒரு எல்யூஷன் மட்டும்தான், ஒரு கனவு போன்ற விஷயம் மட்டும்தான். இதே போன்றுதான் ஜந்தர் மந்தரிலும் ஒரு மேனேஜ்மெண்ட் நடந்தது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்கிற ஒரு வார்த்தையை கோரினார் நரேந்திர மோடி அவர்கள். இதுவும் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அதில் கிடைக்கக்கூடிய 500 ரூபாய், அந்த வேலையை உங்களால் உருவாக்க முடியவில்லை. அப்போ எப்படி நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும்? இந்த கேள்வி. 2வது, ஹோப் டாக்ஸ் எக்கனாமி. 3500 கோடி ரூபாயை அரசாங்கம் பார்த்திருக்கிறது. இது NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெளிவிட்ட ரிப்போர்ட். உதாரணத்திற்கு யூபி TGT எக்ஸாம், தொடக்கத்தில் கூறிய அதே எக்ஸாம், 2022ஆம் ஆண்டு 3539 வேலைவாய்ப்பு. இதற்காக ஒரு மாணவரிடம் எக்ஸாம் ஃபீஸ் என்கிற பேரில் 700 ரூபாய் வாங்கினார்கள். ஆக மொத்தம் ஒரு 8 லட்சத்தி சில பேர் அங்கே பரீட்சை எழுதினார்கள். நேரடியாக 60 கோடி ரூபாய் அந்த ஒரே பரீட்சையில் அரசாங்கம் வாங்கிடுச்சு. யூபி லேக்பால் மெயின் ஒரு எக்ஸாமினேஷன், இதில் 3 லட்சம் மாணவர்கள் களமிறங்கினார்கள். அதற்கான ரிசல்ட் வரவில்லை. அந்த பணம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ராஜ்யசபாவில் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, வருடம் 2018ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை மட்டுமே NTA கலெக்ட் செய்த தொகை 3512. இதில் பியோர் ப்ராஃபிட் மட்டுமே 448 கோடி ரூபாய் இவர்களுக்கு வந்துவிட்டது, அரசாங்கத்துக்கு வந்தது. விவசாயிகள் கடன் வாங்கி ஒரு பரீட்சைக்கு 1000 ரூபாய் கட்டி தன்னுடைய மகளை இது போன்ற பரீட்சை எழுத வைக்கும்போது அவர்களுக்கு கையில் கிடைப்பது என்ன? இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் TRB பாலிடெக்னிக் லெக்சரருடைய இது பரீட்சை வெளிவந்தது 2017ஆம் ஆண்டு. எஸ்டிமேட்டட் ஸ்கேல் நீங்கள் பார்த்தீர்கள்னா 1,70,000 அப்ளிகேஷன்ஸ் வந்தது. போஸ்ட் எத்தனை? வெறும் 1000 போஸ்ட். 1000 போஸ்ட்டுக்கு எத்தனை? இதுவரை இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் முடியவில்லை. 2017ஆம் ஆண்டிலிருந்து இழுவையில் இருக்கிறது. OMR ஷீட் அண்ட் டிஜிட்டல் டேம்பரிங், மார்க் இன்ஃபிலினேஷன், இது எல்லாமே இதில் ஒரு குற்றச்சாட்டாக வெளிவந்தது. இது தமிழ்நாட்டுடைய கேஸை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. TNPC குரூப் 4 எக்ஸாம் 2019ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 150 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வாங்கினார்கள். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் 16,30,000, 16,30,000 students have applied for this. இதில் மேனேஜிங் இங்க், போஸ்ட் எக்ஸாம் ஆன்சர் ஷீட், ரீமார்க்கிங், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வைத்து இந்த வழக்கு இன்றைக்கி CID கையில் போய்விட்டது. இந்த ரிசல்ட்டும் தாமதமாக இருக்கிறது. TRB அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருடைய பரீட்சை 2019ஆம் ஆண்டு, ஸ்டாண்டர்ட் TRB ஃபீஸ் அங்கே வாங்கப்பட்டது, மல்டிபிள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டது. 6-7 வருடங்கள் ஆன பின்பு கூட இதுவரை இந்த ரிசல்ட் வரவில்லை. ஃபீஸ் ஏதோ ஒரு 100 ரூபாய் தான். இதுலேயும் பல லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதினார்கள். ஆனால் எக்ஸாமினேஷன் இழுவையில் இருக்குது.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபாய் ஆன்கோயிங் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன் கொடுக்கறது என்ன? ப்ரிலிம்ஸ் போஸ்ட்போன் ஆயிருச்சு. இது செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு இதற்கான பரீட்சையை நாங்கள் அறிவிப்போம் என்று. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துடைய நிலை இதுதான். பரீட்சை எழுதி 4 வருடம் 6 வருடம் 7 வருடம் வரை காத்து கொண்டிருந்தாலே போதுமா? அப்போது இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? உங்களுக்கு ஒரு கனவை காட்டிட்டாங்க, உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்திரும், நீங்களும் போய் பரீட்சை எழுதிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க, இல்லை அதற்கு ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கட்டிய தொகை பல ஆயிரம் கோடி ரூபாயில் அரசாங்கத்திடம் இருக்கு. அந்த பணம் எங்கே போகிறது? அரசாங்கம் அதை பேங்கில் போட்டு வட்டி சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய கனவை வைத்து அரசாங்கம் உங்களுடைய கணவர் மீது ஒரு வரியை போட்டு அந்த வரிக்கான வருமானத்தை பார்த்துக்கிறது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிஸ்னஸ் பிளான்னு நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, ஹார்ட் ஸ்டேட் ப்ளூ பிரிண்ட். இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி, அரசாங்கம் கல்வி மீது கவனத்தை செலுத்தாமல் அப்போ எங்கே செலுத்துகிறது? நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும் அல்ல மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இங்கே போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் போடப்படுகிறது. முக்கியமாக வட இந்தியாவில் 2017ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 2,20,000 போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் வெறும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே நடந்திருக்கு. அதே போன்று மற்ற மாநிலங்களிலும். இப்போ இவர்களை எதற்காக சேர்க்கிறார்கள்? எதற்காக 2-3 லட்சம் பேர் வெறும் ஒரே ஸ்டேட்டில் மட்டுமே சேர்க்கப்பட்டது? காரணம், இந்த 8 லட்சம் மாணவர்கள் பரீட்சை டீச்சர் வேலைக்காக பரீட்சை எழுதிய அந்த மாணவர்கள், அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார்கள். சிந்திக்கக்கூடிய சமுதாயம், கேள்வி கேட்கக்கூடிய சமுதாயம். சம்பளம் 2 பேருக்குமே கொடுக்கணுமா இல்லையா? போலீஸ்க்கும் கொடுக்கணும், ஒரு டீச்சருக்கும் கொடுக்கணும். 2 பேருமே சமுதாயத்திற்கு மிக முக்கியமான நபர்கள். ஆனால் வெறும் போலீஸை மட்டுமே நீங்கள் கொண்டு வருவதற்கான காரணம் ஒரு கண்ட்ரோல்டு தியோரி. ஒரு டீச்சருக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுத்தார்கள்னா கேள்வி கேட்பார். போலீஸ்க்கு நீங்கள் சம்பளத்தை கொடுத்தார்கள்னா உங்களுக்காக ஒரு அடியால் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பார். இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது இல்லையா? அதில் 99 லட்சம் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. அப்போ அவர்கள் ரோட்டில் வருவார்கள். 8,60,000 மாணவர்கள் வெறும் ஒரே ஒரு பரீட்சையில் பேப்பர் எழுதி அதற்கான ரிசல்ட்டிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களும் வருவார்கள். இதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கெல்லாம் பேப்பர் லீக் நடந்திருக்கோ, எங்கெல்லாம் சிஸ்டம் ஃபெயிலியாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் ரிசல்ட் வராமல் இருக்குது, அனைத்து மாணவர்களுமே ரோட்டில் வருவார்கள். அப்போ அவர்களை எப்படி நீங்கள் அடக்குவீர்கள்? இதே ஹெவி ஹேண்டட் மிஷினரியை வைத்து, போலீஸை வைத்து, அதாவது எந்த பட்ஜெட் எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த பட்ஜெட்டை போலீஸ் மீது இது போன்ற அடக்குமுறைக்காக இவர்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஆர்டிஐ வழியாக எந்த அளவில் ரிப்போர்ட்ஸ்கள் வெளிவருகிறது, ஈகோ கிரஷிங் மெட்ரிக்காக இருக்கட்டும், அல்ல ஹெட்லைன் டிகோவாக இருக்கட்டும், அல்ல ஹோப் டாக்ஸ் எக்கனாமியாக இருக்கட்டும், இது அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அண்டர் சிபிசி அண்ட் ஆர்டிஐ இதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த அனைத்து தாமதங்களுமே பேப்பர் லீக் வழியாக நடந்திருக்கிறது. அப்போ பேப்பர் லீக்கை எதற்காக உங்களால் கண்ட்ரோல்ஸ் செய்ய முடியவில்லை? இதற்கு மேல் ஒரு அரசியல்வாதி, இதற்கு மேல் ஒரு பத்திரிகையாளர், இதற்கு மேல் ஒரு எதிர்கட்சியில் ஆளும் கட்சியை சார்ந்த நபர் உங்களிடம் வந்து இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் என்று கூறினால் அவர்களுடைய கண்ணில் பார்த்து ஒரு சில கேள்விகளை கேளுங்கள். நாங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்கிற பேரில் எந்த பணத்தை கட்டினோமோ அந்த பணம் எங்கே? எந்த வங்கியில் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள்? அந்த பணத்தை வைத்து எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சீர்கள்? அதாவது ஒரு அரசாங்கத்துடைய எக்கனாமிக் பாலிசிகள் மீது நீங்கள் கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் ஆட ஆரம்பிக்கும். 24 வயது 23 வயதில் நான் பரீட்சை எழுதினேன். 27 28 வயது ஆகிவிட்டது. இதுவரை எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்னிடம் நீங்கள் 700 ரூபா 1000 ரூபா வாங்கினீர்கள். அந்த 1000 ரூபாய் எங்கே? அந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ நீங்கள் வட்டியை போட்டிருக்கிறீர்கள்? அரசாங்கம் இதற்கான பதிலை கொடுக்கணும். எங்களுடைய வாழ்க்கையை 4 வருடம் 6 வருடம் 7 வருடம் டீலே ஆக்கியதற்காக நீங்கள் எங்களுக்கு வட்டி கட்டணும், எங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் என்கிற அந்த கேள்வி நீங்கள் என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கு
இந்த சிஸ்டத்தில் உண்மையிலேயே எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் இது போன்ற ஆழமான ரிப்போர்ட்ஸ்களை உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்தோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.